V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வணக்கம். மற்றொரு உண்மையினர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஜாலில் தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய வாக்குகளை பெரிதாக உள்ளிருக்கவில்லை என அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கன் சொல்லியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழ் தேசிய அரசியலில் பலத்த அதிர்வலையை உருவாக்கியுள்ளது. ஜாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் வன்னி தேர்தல் மாவட்டத்திலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றியடைந்தது இதற்கு காரணம். ஜாழ்ப்பாணத்தில் 3 ஆசனங்களையும் வன்னியில் 2 ஆசனங்களையும் பெற்று இரு மாவட்டங்களில் முதன்மை கட்சியாக இருக்கிறது. இது தேசிய மக்கள் சக்தியை எதிர்பார்க்காத வெற்றி. வாக்குகளை கணித ரீதியாக கணிப்பிட்டு பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி தேசிய வாக்குகளை பெரிதாக உள்ளிருக்கவில்லை. தமிழ் தேசிய வாக்குகளை வெளியே இருந்த டாக்டர் தேவானந்தா, அங்கஜன் ராமநாதன் ஆகியோரின் வாக்குகளை உள்ளிருத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பொது தேர்தலில் வடக்கு கிழக்கின் தமிழர்களின் ஆதரவை பெற்று வரலாற்றில் இடம் பிடித்துள்ள ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்கவே ஒரு மாஜிஜால வித்தைக்காரர் என்றுதான் குறிப்பிட வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பிள்ளை சொல்லியிருக்கிறார். தனது கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். அதாவது, இலங்கை பொது தேர்தல் வரலாற்றில் தனித்த அரசியல் கட்சி ஒன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தனித்து வெற்றி பெற்றுள்ளமை இதுவே முதல் தடவை. ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஆதரவை முழுமையாக வென்று வரலாற்றில் இடம் பிடித்துள்ளதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலை காட்டிலும் பொது தேர்தலில் அதிக அளவிலான வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் மாஜியால வித்தைக்காரன் அல்ல என்று குறிப்பிட்டிருந்தமை முற்றிலும் பொய்யானது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஆதரவை பெற்றுள்ள ஜனாதிபதி உண்மையில் மாஜியால வித்தைக்காரன் என்று சொல்ல வேண்டும். ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவையும் பெற்று ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளதுக்கு நன்றியும் அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசாங்கத்தை கைப்பற்றுவதற்காக பொது தேர்தலை போட்டியிடவில்லை. ஜனாதிபதி அனுர திசாநாயக்க மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றிய தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் தோற்றம் பெற வேண்டும் என்பதையே தொடர்ந்தும் வலியுறுத்தினோம். இந்த மாதம் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை 2025 மார்ச் மாதத்துக்கு முன்னர் சமர்ப்பிப்பதற்காக அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கு. சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டத்தில் இந்த விலக்கி பொருளாதார உடன்படிக்கை அதாவது நெருக்கடிகளை தோற்றுவிப்பதா அல்லது செயற்திட்ட பரிந்துரைகளை செயற்படுத்தி அரசியல் நெருக்கடிகளை தோற்றுவிப்பதா என்பதில் ஒற்றை அரசாங்கம் தீர்மானிக்க வேண்டும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இனிவரும் ஜனவரி மாதம் நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தேர்தலில் தோல்வியடைந்ததை ஏற்றுக்கொள்கிறேன். எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறேன். கிழமையில் 2 நாட்கள் நீதிமன்றத்துக்கு செல்வேன். மிகுதி நாட்கள் செயற்பாட்டு ரீதியான அரசியலில் ஈடுபடுவேன் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். இதையும் தாண்டி தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மையை கொண்ட புதிய அரசாங்கத்தின் எதிர்கால நகர்வுகள் எவ்வாறு அமையப் போகின்றன எனும் எதிர்பார்ப்பு பல தரப்பினருக்கு மத்தியில் இருந்து வருகிறது. புதிய மாற்றத்தை எதிர்நோக்கி மக்கள் தெரிவு செய்துள்ள இடதுசாரி கொள்கையை உடைய அரசாங்கத்தில் ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க மேற்கொள்ளவுள்ள அரசியல் நகர்வுகள் குறித்த கேள்விகள் எண்ணிலடங்காதவை. இவ்வாட்சியின் கீழ் இயங்கப் போகின்ற எதிர்வரும் 5 வருடங்களில் இதுவரை காலமும் மக்கள் வேண்டி நிற்கின்ற தேவைப்பாடுகளும் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படுமா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயம்தான். கடந்த கால அரசாங்கங்களால் பெறப்பட்ட கடன்கள், நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் மக்களின் நாட்டின் அபிவிருத்தி என்பன மாற்றங்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு முக்கிய விடயங்களாக இருக்கின்றன. இந்த நிலையில் ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாரா எனும் வினாவுக்கு அவரின் அடுத்த கட்ட நகர்வுகள் பதிலளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையும் தாண்டி இலங்கை தமிழரசு கட்சி அதாவது TNA மீது மக்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பும் அதுக்கான பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற சிந்தனையுமே தேசிய மக்கள் சக்தியை வடக்கு கிழக்கு மக்கள் ஆதரித்ததுக்கு காரணம் என்று நாடாளுமன்ற தெரிவு செய்யப்பட்ட அந்த கட்சியின் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் தான் அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். இலங்கை தமிழரசு கட்சியானது தன்னுடைய தரப்பை ஏற்றுக்கொண்டு வழக்கில் நிறுத்தி இருக்குது. அதாவது அந்த வழக்கானது கட்சி மீதான வெறுப்பை மக்கள் முன்னால் கொண்டு வந்திருக்குது. அந்த நிலைமை காரணமாக தமிழரசு கட்சிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற தீர்மானத்தை மக்கள் முன்னெடுத்திருந்தனர். அதுக்காக வேறு ஒரு தரப்புக்கு வாக்களித்ததாக அரச ஊழியர்களும் இளம் தலைமுறையினரும் ஒரு முடிவை மேற்கொண்டனர். எனினும் தமிழர்களை பொறுத்தவரை இதை தோல்வியாக கருத முடியாது. தமிழ் தேசியம் என்பது அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான ஒரு அடித்தளத்தை மக்கள் இதன் மூலம் வெளிப்படுத்தியுள்ளனர் என்று அவர் சொல்லியிருந்தார்.
தற்போது சபாநாயகர் யார் என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கின்றது. நாளைய தின நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமாக இருந்தாலும் இந்த சபாநாயகர் யார் என்ற ஒரு கேள்விகளுக்கு மத்தியில் ஒரு பெண் வேட்பாளர் இல்லாட்டி பெண் ஒருவர் சபாநாயகராக வருவதற்கான நடவடிக்கை இருக்கின்றது, அவர் தான் வருவார் என்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் எல்லாம் வெளிவந்திருந்தது. இப்பொழுது புதிய சபாநாயகர் யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது சபாநாயகராக கலாநிதி அசோக ரன்வல நியமிக்கப்பட உள்ளதாக ஒரு நம்பகத்தரமான வட்டாரங்களிலிருந்து செய்திகள் கசிந்திருக்கின்றன விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது 10வது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வின் போது சபாநாயகர் தெரிவு இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பெற்றிருக்கு. இதுக்கமைய 10வது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு நாளைய தினம் இடம்பெற இருக்குது. அமைச்சரவை அமைச்சர்கள் பதவியேற்றிருந்த நிலையில் அவர்கள் நேற்றைய தினம் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். இதன்போது புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளராக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிச நியமிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்திருக்கு. இதேவேளை 10வது நாடாளுமன்றத்தின் சபை முதல்வராக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக தெரிவு செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அத்துடன் ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளராக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் கன்னி அமர்வின் போது சபாநாயகர் தெரிவு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10வது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு நாளைய தினம் முற்பகல் 10 மணிக்கு ஆரம்பமாகும். அன்றைய தினம் 11:30 மணியளவில் ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை சமர்ப்பிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் இந்த சபாநாயகர் பற்றிய பேச்சுக்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று உறுப்பினரான ரன்வல இந்த வருட பொதுத் தேர்தலில் கம்பகா மாவட்டத்தில் போட்டியிட்டு 1,09,332 விருப்பு வாக்குகளை பெற்றிருக்கின்றார். ஆகவே கம்பகா மாவட்டத்தின் விருப்பு வாக்கு பட்டியலில் 6வது இடத்தை இவர் பெற்றிருக்கிறார். முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினராகவும் உள்ள அசோக ரன்வல உயிர் தலைமுறை பொருளாதார ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளராகவும் கடமையாற்றியிருக்கிறார். பெட்ரோலிய பொது ஊழியர் சங்கத்தின் தலைவராகவும் கடமையாற்றிய ரன்வல தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து வலுவான தீவிர அரசியலில் ஈடுபட்டிருந்தார். ரன்வல பியகம தொகுதியை மையப்படுத்தி தனது அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார். ஆகவே இவர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் முக்கியமான ஒரு விடயம் பேசப்பட வேண்டிய விடயம், தமிழர் தாயக பகுதியிலிருந்து தமிழர்கள் செல்வார்கள் அதிகமானவர்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட பின்னணியில் தற்போது நாடாளுமன்றத்துக்கு தெரிவானக்கூடிய தமிழரசு கட்சியிலிருந்து 8 பேர் மாத்திரம் தெரிவாகி இருக்கிறார்கள். இன்னும் கிழக்கு மாகாணத்தில் போட்டியிட்ட பிள்ளையான் அவருக்கு என்னவானது, அதே போன்று பல்வேறுபட்டவர்கள் கஜேந்திரகுமாருக்கு என்னவானது, சுமந்திரனுக்கு என்னானது அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு கேள்விகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த பின்னணியில் சிஐடி முன்னிலையில் பிள்ளையான் முன்னிலையாகி இருக்கின்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. பிள்ளையான் என்று அழைக்கப்பட்ட முன்னாள் ராஜ்யங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி இருந்தார். அதாவது ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் சேனல் 4 தொலைக்காட்சி தயாரித்த விசேட செவ்வி ஒன்றில் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலராக அசாத் மௌலானா என்பவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். அதில் சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கும் ஏப்ரல் 21 தாக்குதலுக்கும் தொடர்புடைய தாக்குதல்தாரிகளுக்கு தொடர்பு இருந்ததாக அவர் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் அவர் வெளிப்படுத்திய இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே முன்னாள் ராஜ்யங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் தற்போது அங்கு முன்னிலையாக இருந்தார். இதிலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்த் எனப்படும் பிள்ளையான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார். பிள்ளையானை இன்றைய தினம் வாக்குமூலம் வழங்குவதற்காக அங்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற விடயத்தை நாம் சொல்லக்கூடியதாக இருந்தாலும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் பிரித்தானியாவின் சேனல் 4 நிறுவனத்துக்கு முன்னாள் செயலர் அசாத் மௌலானா வழங்கிய கருத்து தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அழைக்கப்பட்டிருக்கிறார். சேனல் 4 காணொலியில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அனில்குமார் திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களின் போது பிள்ளையான் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தமை குறிப்பிடத்தக்கது. ஆகவே புறத்திருந்து பார்ப்போம். புதிய நாடாளுமன்ற அமர்வு நாளைய தினம் கன்னி அமர்வு இடம்பெற இருக்கிறது. புதிய அமைச்சரவை, புதிய அமைச்சர்கள் எல்லாம் புதிய விடயமாக, ஜனாதிபதி புதுசு அப்படின்ற எல்லாமே புதியவையாக இருக்க இந்த பழைய விடயங்களாக பல்வேறுபட்ட விசாரணைகள் நிலுவையில் இருக்கிறது. அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கு. இவற்றுக்கான கிடப்பில் போடப்பட்டுள்ள பல விடயங்களுக்கு மீண்டும் முடிவுகள் கிடைக்குமா இல்லையா, இப்பொழுதுதான் ஒரு விடயத்துக்கு விசாரணைகள் இடம்பெறுகின்றது. ஆகவே யாரெல்லாம் விசாரணைக்கு போகிறார்கள் என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் இணைவோம். வணக்கம்.